வடிவேலா ஓ உன் காமெடி ட்ராக்கே போச்சு எல்லாம் நான் வேஸ்ட் தான். ஏன் தெரியுமா, உனக்கு இருந்த சப்போர்ட்டிங் கேம் நிறைய பேர் இருந்தாங்க. கிங் காங், முத்துக்கால, போண்டாமணி, ஓகேவா? இவங்களை மீறி தான் நீ வந்த. அந்த காமெடி ட்ராக்னு சொல்லுவாங்க, இந்த கூட்டு காமெடி சொல்லுவாங்க, கூட்டு பொரியல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றது புரியுதா? உன்னை தாழ்த்தி அவங்க போயிடுவாங்க. கிங் காங்லாம் பேஸ் பண்ணி போவாங்க. செத்து செத்து விளையாடலாமா, செத்து செத்து சாவலாமா? அந்த காமெடி எங்க, இந்த காமெடி எங்க? எனக்கு சுத்தமா காமெடியே ஒர்க் அவுட்டே இல்லைங்க அவர்கிட்ட. இது கேங்கர்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னடா வடிவில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு விஜயகாந்த் வந்து தாக்கிலாம் பேசினா 2011, அதனால சினிமாவே வந்து ஒதுக்கி வச்சிருந்தேன். என்னடா ஒரு சுந்தர் சி தான் வந்து ஒரு காமெடியை வந்து பெருசாக கொண்டு வருவார். ஸோ அவர் என்னடா வடிவேலை வச்சு பண்ணுறாருன்னு பார்த்தேன். ஸோ வடிவேலுக்கு இந்த படம் கம்பேக் இல்லையாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடிவேல் வச்சு சினிமாவில் யாருமே காமெடி பண்ண முடியாதுங்கிறத வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காமெடி பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வடிவேலோட காமெடி எதுவுமே வந்து எடுபடல. இன்னொரு ரீசன் வந்து அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டைமிங் ரொம்ப மிஸ் ஆகி போகுது. சொன்னாலும் நிறைய இது போயிடுச்சு. அதே மாதிரி ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே சுந்தர் சி படங்கள், பழைய தமிழ் படங்கள்ல உள்ள சீன்ஸ் நிறைய வந்து காமெடி சீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. கிளைமேக்ஸ் கிட்டலாம் அந்த ரெகுலர் சுந்தர் சியோட அந்த வரட்டல் தேடல் அந்த மாதிரி ஒரு காமெடிஸ் எல்லாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் இருந்து. செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டல் வேஸ்ட். ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட், செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜ். 2013ல ஒரு படம் பண்ணாப்ல மதகத ராஜான்னு சொல்லிட்டு, நம்ம ஜனவரியில வந்து செம்ம ட்ரீட்டா இருந்துச்சு அந்த படம். அப்படி ஒரு படம் அந்த காலத்துல பண்ணதே பாத்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன் மாறாம காமெடி ஃபைட்ஸுக்கு சீன் பை சீன் கலர்ஃபுல் கிளாமர் எல்லாம் வச்சு சாங் கூட அப்படி ஒரு படத்தை கொடுத்துருந்தாப்ல. அதே நம்பிக்கையில இந்த படத்தை வந்து உட்காந்து பார்த்தோம்னா 2025ல பிரசன்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன் தான் அந்த சுந்தர் சி சார் வந்து வடிவேல் வச்சு தொங்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவர் எடுக்கும் போதே தெரியும். அவரை நான் குறை சொல்ல வரல, ஆனா வடிவேல் சாருக்குள்ள அந்த டைமிங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை வயசானதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அந்த டைமிங் காமெடிக்குள்ள அந்த டைமிங்கே வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. கொஞ்சம் லேட்டா பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த சிரிப்புங்கிறது எதுவுமே வரல. காமெடி ஜீரோ. இந்த மாதிரி ஒரு அதாவது காமெடி படம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில சின்ன ரசிக்கிற மாதிரி கூட ஒரு சீன் பண்ணாத ரொம்ப வருத்தமா இருக்கு. காமெடி தான் ஃபுல்லா காமெடி. ஆமா சூப்பரா சூப்பர். காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படம் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்ல ஸ்டோரி நல்லா இருக்கு. வடிவேல் ரீஎன்ட்ரி செமையா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், எல்லாமே டாப்பா இருந்துச்சு. சூப்பர், பக்கா சூப்பரா நல்லா ஜாலியா இருக்கு, காமெடியா இருக்கு. சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. என் கையில ரிமோட் இருந்ததுன்னா படத்தை ஓட்டி பார்த்திருப்பேன். அப்படி ஒரு படமா இது. ஆனா இந்த படத்தை ஒரே ஒரு சீனு, அது என்ன சீன் தெரியுமா? பொண்டாட்டியா கத்தின்னு போயிட்டேன்னு ஒரு சீனை வைப்பாங்க. அந்த சீனு தான் இந்த படத்திலேயே ரொம்ப அல்டிமேட்டான ஒரு சீன். சொல்ற அளவுக்கு நகைச்சுவை இல்ல தலைவா படத்துல. அப்படியே போகுது ஏதோ கதை. கெட்டப்பா தான் போடுறாரு. கெட்டப்பா தவிர்த்து படத்துல காமெடி இல்ல, நகைச்சுவை இல்ல. அப்படி கதை தெரியும். இல்ல தலைவா, இல்ல தலைவா, அதான் ப்ரோ, எதுவுமே இல்ல படத்துல. இருந்தா சொல்லலாம். நாங்க லாஸ்டா இந்தியன் 2 பார்த்துட்டு எப்படா வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே போலதான் இருக்கு. அது எதுவுமே கிடையாது படத்துல. வடிவேலி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வடிவேலோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா வடிவேல் பேசுற மாதிரி இருக்காரு. டப்பிங்கே சரியில்லை. அதாவது அவர் வாய் ஒரு மாதிரி போகும், வாய்ஸ் ஒரு மாதிரி வரும். ஸோ அது எதுவுமே செட் ஆகல படத்துல. அதுதான் உண்மை. நல்லா இருந்ததுதான் சொல்லலாம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா நாங்க உண்மையே சொல்லணும்னா
நேற்று நைட்டும் வந்து இங்க டிக்கெட் கேட்டோம், நாளைக்கு காலைல வாங்கன்னு சொன்னாங்க. திரும்ப ஜிகே போயிட்டு நாங்க இங்க வரோம். பெருசாலாம் எதுவுமே எடுத்துட்டு போலுவோம். எதிர்பார்த்து வந்தது என்ன மிஸ் ஆச்சு ப்ரோ? ஆக்சுவலா நாங்க வந்து ஜிகே போயிருந்தோம் ப்ரோ. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆகல, 7 டிக்கெட் தான் புக் ஆயிருச்சு. சரி சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வந்தோம். சரி இங்க கொஞ்சம் புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து அவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு வந்தாலுமே எங்களுக்கு எதுவுமே இல்லை படத்துல. ஒரு சுந்தர்சி படம் தான் எப்படி ஒரு ஜாலியா கொஞ்சமாச்சு இருக்கும் பாத்தீங்களா, அது சுத்தமா கிடையாது படத்துல ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் காமெடி இல்லை ப்ரோ. அந்த மாதிரி 10 நிமிஷம் காமெடி இல்லை, அதுதான் உண்மை. பழைய படத்துல ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சிருப்பாரு, வின்னர்ல நைட்ல போய் சாவி எடுக்கிறது பண்ணுவாங்க. ஐயோ ப்ரோ, அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா எதுக்கு அதெல்லாம் அந்த சாங்லாம் வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஏதோ அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் வருது, சுந்தர்சி கூட வந்து பாத்தீங்கன்னா வாணி பூஜன் ஃபிளாஷ்பேக் வருது, அது ஓகே. மற்றபடி வேற எதுவுமே படத்துல இல்லை என்ன கேட்டா. அந்த ஃபிளாஷ்பேக் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிளஸ் எதுவுமே இல்லை ப்ரோ. ஒண்ணுமே இல்லை படத்துல, ஒண்ணுமே இல்லை, அதுதான் உண்மை. இருந்தா அதெல்லாம் சொல்லலாம். நான் வந்து ஏதோ அங்கங்க சின்ன ஒரு காமெடி, அவ்வளவுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டா ஒரு 10-15 நிமிஷம் கூட காமெடி படத்துல கிடையாது, அவ்வளவுதான். இந்த படம் நீங்களே பாப்பீங்க, இன்னும் ஒரு 3 நாள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 3 அவ்வளவுதான். கேங்கர்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னடா வடிவில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு விஜயகாந்த் வந்து தாக்கியெல்லாம் பேசினா 2011 அதனால சினிமாவே வந்து ஒதுக்கி வச்சிருந்தேன். என்னடா ஒரு சுந்தர் சி தான் வந்து ஒரு காமெடியனை வந்து பெருசா கொண்டு வருவாரு. ஸோ அவர் என்னடா வடிவேலை வச்சு பண்றாருன்னு பார்த்தேன். ஸோ வடிவேலுக்கு இந்த படம் கம்பேக் இல்லையாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வடிவேல் வச்சு இனிமேல் யாருமே காமெடி பண்ண முடியாதுங்கிறத வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காமெடி பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க. அது வடிவேலோட காமெடி எதுவுமே வந்து எடுபடல. இன்னொரு ரீசன் வந்து அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனனால அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டைமிங் ரொம்ப மிஸ் ஆகி போகுது. சொன்னாலும் நிறைய இது போயிடுச்சு. அதே மாதிரி ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே சுந்தர் சி படங்கள், பழைய தமிழ் படங்கள்ல உள்ள சீன்ஸ் நிறைய வந்து காமெடி சீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. நிறைய படங்கள் தலைநகரம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, அதே சீனை ரீக்ரியேட் பண்ணி ஸோ காமெடிங்கிறது புதுசாக வந்து நிறைய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது சுத்தமாக உட்கார முடியல படத்துல. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி படமா நீங்க செகண்ட் ஹாஃப் மாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் சொல்லலாம். அதுல கொஞ்சம் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் இருந்து கிளைமேக்ஸ் கிட்டலாம் அந்த ரெகுலர் சுந்தர்சியோட அந்த வரட்டல் தேடல் அந்த மாதிரி ஒரு காமெடிஸ் எல்லாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் இருந்து. செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டல் வேஸ்ட். அதே மாதிரி சுந்தர்சி நிறைய வந்து கிளாமர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்துல ஒரே ஒரு கிளாமர் சாங் வச்சிருக்காரு, கிளாமர் கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருக்காரு, அது என்னன்னு தெரியல. கிளைமேக்ஸ்ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் வரும், அந்த படத்துல வரல. ஓவரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட், செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜ். இல்ல வடிவேல் கம்பேக் இல்ல, வடிவேலால இனிமேல் காமெடியா பண்ண முடியாதுங்கிறது இந்த படத்தை வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. சுந்தர்சியாலேயே வடிவேல் வச்சு சிரிக்க வைக்க முடியலன்னா வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வடிவேல் வந்து காமெடினா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லங்க டைட் க்ளோஸ் அப் வச்சிருக்காங்க. வடிவேல் வாய் ஆண் இவ்வளவு திறந்து வச்சிருக்காரு. டப்பிங்ல வந்து வேற ஒரு வாய்ஸ போடுறாரு. வாய் அப்படி திறந்து வச்சிருக்க வாயில வந்து எப்படிங்க வேற ஒரு இது போட முடியும்? சோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல். அவரு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு ஓடி போயிட்டு இருப்பாரு, ஒரு லாங் ஷாட் இருக்கும், லிப்சிங் அது நம்ம கூர்மையா கவனிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து லிப்சிங்ல பண்ணலன்னு. பட் அது ஓவராலா பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு பெருசாலாம் தெரியாது, ஏதோ நம்ம அதை ரசிச்சு போயிடும். இவர் அவ்வளவு க்ளோஸ் ஸ்ட்ரைட் அப்ல வந்து அந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்துல வந்து நிறைய மிஸ்டேக். ஏஜ் ஆனதுனால நிறைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப லேட்டா கொடுக்குறாரு, டைமிங் டோட்டலா மிஸ். ஒரு ரியாக்ஷன் இப்படி பண்றது, இப்படி ஒரு ஸ்லோவா பண்ணும்போது அந்த டைமிங் காமெடி எல்லாமே வந்து டோட்டலா அந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. படத்துல ஸ்டோரி வந்து பெரிய லெவல்ல ஸ்டோரி இல்ல, ஒரு ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு சுமாரான ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியில வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதது வந்து படத்துல ஒரு பெரிய மைனஸ். அதே மாதிரி நிறைய காமெடிஸ் ஒரு சில பேர் இருந்தாலும் மற்ற படங்கள்ல வந்து ரொம்ப ஒரு கலகலப்பா இருக்குமே, அந்த ஒரு இது இந்த படத்துல ரொம்ப மிஸ் ஆகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஓவரா வச்சு அது கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்டோரியுமே வந்து எல்லாமே கொஞ்சம் பழைய ஸ்டோரியா இருக்கு. ஸ்டோரியும் பழசு, காமெடியும் ரொம்ப நிறைய காமெடிஸ் வந்து ரிப்பீட்டட் காமெடிஸ் தான். அவர் யாருக்குன்னே வடிவேல் பண்ண காமெடிஸா நிறைய வந்து ரிப்பீட். இப்போ நம்ம மீம்ஸ்ல ஒரு பழைய காமெடி பார்த்து ரசிக்கிறோம்ல, அதே காமெடி திரும்ப அவர் பண்றாரு. அவர் பழைய டைமிங்ல பண்ண முடியாம ஒரு லேட் டைமிங்ல பண்ணது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். செகண்ட் ஹாஃப் ஆனா படம் ஒரு ஆவரேஜ் தான் சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் படம், ஓரளவுக்கு காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா உட்காந்து பார்க்க முடியல. இல்ல எனக்கு வந்து சுந்தர்சி படம்னா ஜென்ரலாவே ரொம்ப பிடிக்குங்க. காமெடி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமா உட்கார முடியல, ரொம்ப ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ், உட்காந்து பாக்குற அளவுக்கு ஓகே இருக்கு.
ஆடியன்ஸுக்கு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இது. இல்ல மதகத ராஜால வந்து உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸ்டோரி காமெடிஸ் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுல வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவர் 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின காமெடி வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு எழுதின காமெடி வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல. மதகத ராஜா வந்து அது கூட அந்த படத்துல வந்து நிறைய கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஒரு தியேட்டர்ல சீக்வன்ஸ் எல்லாம் வரும், அந்த படத்தோட சீன்ஸ் வர காமிச்சிருக்காங்க. ரேட்டிங்லாம் ரொம்ப போறதா ஒரு 3 out of 10 4 out of 10 கொடுக்கலாம். வடிவேல வந்து திரும்ப சுந்தர்சினால திரும்ப வந்துருவாருங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 2011 வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜயகாந்த் சார் வந்து அவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு எந்த பெரிய டைரக்டருமே வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. இந்த படம் வரும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா சுந்தர்சி பயங்கரமா காமெடி கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் வந்து வடிவேலுக்கு வந்து திரும்ப லைஃப் கொடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆனா ஒண்ணு மாத்திரம் நடந்துச்சு, வடிவேல் வச்சு இனிமேல் காமெடி யாராலையும் பண்ண முடியாதுங்கிறது இந்த படத்துல வந்து கிளீனா ப்ரூவ் ஆயிடுச்சு. 2013 ஒரு படம் பண்ணாப்ல மதகத ராஜான்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரியில வந்து செம்ம ட்ரீட்டா இருந்துச்சு அந்த படம். அப்படி ஒரு படம் அந்த காலத்துல பண்ணதே பாத்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன் மாறாம காமெடி ஃபைட்ஸுக்கு சீன் பை சீனு கலர்ஃபுல்லு கிளாமர் எல்லாம் வச்சு சாங் கூட அப்படி ஒரு படத்தை கொடுத்துருந்தாப்ல. அதே நம்பிக்கையில இந்த படத்தை வந்து உட்காந்து பார்த்தோம்னா 2025 பிரசன்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன் தான் அந்த சுந்தர்சி சார் வந்து வடிவேல வச்சு தொங்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவர் எடுக்கும் போதே தெரியும். அவரை நான் குறை சொல்ல வரல, ஆனா வடிவேல் சாருக்குள்ள அந்த டைமிங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை வயசானதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அந்த டைமிங் காமெடிக்குள்ள அந்த டைமிங்கே வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. கொஞ்சம் லேட்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சிரிப்புங்கிறது எதுவுமே வரல. காமெடி ஜீரோ. இந்த மாதிரி ஒரு அதாவது காமெடி படம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில சின்ன ரசிக்கிற மாதிரி கூட ஒரு சீன் பண்ணாத ரொம்ப வருத்தமா இருக்கு. வழக்கம் போல பாத்தீங்கன்னா அந்த மதகத ராஜால வந்து அந்த மனோபலோடைய அந்த கேரக்டர் வந்து லாரி மேல உட்காந்து போற அளவுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷலான காமெடி கூட இதுல வந்து படம் ஃபுல்லாவே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இனிமே தயவுசெய்து வடிவேல் சாரை வச்சு நீங்க காமெடி பண்ணாலும் பண்ணாதீங்க. அழகா மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டரை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா சத்தியமா நீங்க வரவே வராது. ஏன்னா என்னென்னமோ ட்ரை பண்றப்ப நமக்கு சிரிப்பே வரலங்கிறது இந்த படத்தோட உண்மை. அவ்வளவுதான் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபிள். நிறைய கெட்ட போட்டாரு, நிறைய கெட்ட போட்டு செஞ்சு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு சிரிப்பு வரணும். நீங்க 1000 கெட்ட கூட போடுங்க. ஒரு சின்னதா ஒரு மனோபலம் வந்து ஒரு வேகத்தடையில ஏறும்போது இப்படி ஒரு ஆடுவார் பாருங்க. அதுக்குள்ள ஒரு இது வந்து இதுல சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அவரும் பார்த்தா தலைநகர் மாதிரி அங்கே வாடான்னு சொல்லி இழுத்து போறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி. ஒருவேளை அவருடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து மீம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து நம்ம பழகினால என்னமோ தெரியல. சுத்தமா காமெடியா ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் நான் ரியலி டிசப்பாயின்ட் தான் சொல்ல முடியும். ரொம்ப மிஸ் ப்ரோ, ரொம்ப மிஸ் அந்த படம். அந்த அப்படியே கொடுத்திருந்தா கூட ஓரளவு கலர்ஃபுல்லா நம்ம உட்கார்ந்து வந்துருக்கலாம். ஒரு அருமையான ஹீரோயின் கேத்தரின் தெரசா அழகா இருக்காங்க. வாணி போஜன் ரொம்ப சூப்பரா இருக்கா. வாணி போஜனுக்கு ஒரு செம்மையான ஒரு சாங் கொடுத்து நல்லா பண்ணிருக்கலாம். அதையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி உட்காருது? உங்களுக்கு தெரியும் டைரக்டருக்கு இது என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு. சோ ஏதாவது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பண்ணாம நம்பிக்கையோட வந்தீங்கன்னா பாக்கலாம். இந்த ரிவ்யூக்கு பின்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனா சுந்தர்சி மூவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா படம் நல்லாவே போனாலும் ஏதோ ஒரு சாங் நல்லா போயிடும். அதுதான் ப்ரோ. இல்ல அதுதான் சொல்ல அவரோட பேட்டனே இல்ல அந்த டச். ஆனா கரெக்டா 3 நிமிஷத்துலயே கதைக்குள்ள வந்துறாங்க. சரி ஓகே இதுதான்டா தலைவர் கதைக்குள்ள வந்துட்டு போது அந்த கதையே இல்ல கடைசியில. கேப்டன் கொடுத்த சாபத்தினால வடிவேல் படம் சரியா போக மாட்டேங்குது. கர்மா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னுமே வந்து சுந்தர்சி சார் வந்து தயவுசெய்து காமெடி படத்துக்கு வந்து வடிவேல போடவே போடாதீங்க. அவர் டைமிங்கே வரல. மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல கொடுத்து அவரை வந்து எப்படியோ தட்டிட்டு போங்க. நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புது பசங்க எல்லாம் அவ்வளவு அழகா பண்றாங்க. டைரக்ஷன் நல்லா பண்றாங்க, காமெடி நல்லா பண்றாங்க, எல்லாமே ஒர்க் அவுட் பண்றாங்க. அங்க போயிருங்கன்னு நான் சொல்ல வரேன்.